அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இந்த நவில்தரும் நூல்நயம் அமைப்பின் 98வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இதில் நாம் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரை நிகழ்த்தி வருகிறார்கள். அவருடைய நயவுரையை கேட்டு பலரும் பயன்பெறுதல் இல்லாமல் அவர்களுக்கும் ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த நிகழ்வினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய நிறுவனர் அவர்கள். இதனுடைய 3 அமைப்புகளும் இந்த நிகழ்வை மிக அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இன்றைய தினம் மிக நயவுரை ஆற்ற இருக்கும் செல்வி பா ஹரிணி அவர்கள் 1ஆம் ஆண்டு கணினியியல் படித்து வருகிறார். அவர் பேட்டர்சன் கல்லூரியில் படித்துக் கொண்டு வருகிறார். இதற்கு முன்னர் நாம் ஜமால் முகமது காலேஜ் திருச்சியிலிருந்தும், அடுத்து SRV பள்ளியிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் பல மாணவர்கள் பங்கெடுத்து பல வாரங்களாக இந்த நிகழ்வில் சிறப்புடன் கலந்து கொண்டு நயவுரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பா ஹரிணி அவர்கள் இதில் நயவுரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் மனம் ஒரு மாளிகை என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இது குன்றக்குடி அடிகளாரின் நூல் தொகுப்பிலிருந்து எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேச இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வினை தொடங்குகிறேன். இதிலே செல்வி பா ஹரிணி அவர்கள் ஓவியம் மற்றும் பல தனியார் துறை நிகழ்ச்சிகளே பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த நயவரை ஆற்ற வரும்படி அவரை இங்கே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எழுத்து விதைகள் இதயங்களில் தூவும் போது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமூகம் என்பர் புதுக்கவிதையின் தாத்தா மு. மேத்தா அவர்கள். இத்தகைய சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வரும் கற்க வள்ளுவர் குரல் குடும்பம் வலைத்தமிழ் மூவரும் என் முத்தான முத்தமிழ் வணக்கம். இந்நிகழ்வை ஒருங்கிணைப்பு பொறியாளர் ஐயா கதிர் அவர்களுக்கும், இக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் இந்நிகழ்வில் இணைந்துள்ள தமிழ் சான்றோர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் என் இனிய வணக்கம். உங்களை சந்திப்பது இதுவே முதல் தொடக்கம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். சென்னையில் அடையாளம் ஆலமரம் என்பர்கள். இங்கு 175ஆம் ஆண்டுகளாக கல்வி பணியை அருட்சகோதரர் அவர்கள் பேட்ரிக் எஜுகேஷன் ஸ்கூல் சிறப்பாக வரலாறு படைத்து வருகிறது. இதன் தொடர்ச்சிதான் எங்கள் பேட்ரிஷியன் கல்லூரி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் இனிதே என் பயணத்தை தொடங்குகிறது. இக்கல்லூரியில் பயில்வதில் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த பேட்ரிஷியன் கல்லூரி தாளாளர் மற்றும் இயக்குனர் அருட்சகோதரர் நவீன் எஃப் அவர்கள், கல்லூரியின் கல்விசார் இயக்குனர் டாக்டர் ஃபாத்திமா வசந்த் அவர்கள், கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆரோக்கிய மேரி கீதா ரூஃபஸ் அவர்கள், துணை முதல்வர் அனந்தபிரியா அவர்கள் மற்றும் சுழற்சி 2இன் ஒருங்கிணைப்பாளர் ஸ்வீட்டி ரெஜினா மேரி அவர்கள், தமிழ் துறை தலைவர் முனைவர் வி. தேவேந்திரன் அவர்கள், கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்கள், என்னை ஊக்கப்படுத்தும் தமிழ் பேராசிரியர் முனைவர் ரா. இளையராஜா அவர்கள் உட்பட என்னைய பேராசிரியர்கள், சக மாணவர்கள், என் பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு தமிழ் உறவுகளுக்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் வணக்கமாக தெரிவித்து என் தலைப்பிற்கு செல்கிறேன். எனக்காக உழைத்தவர்களுக்கு என் நன்றிகள். எனது தலைப்பு மனம் ஒரு மாளிகை. எங்கள் கல்லூரியில் தினமும் வகுப்பு தொடங்கும் முன்பு ஒரு திருக்குறள் மற்றும் அதன் பொருளை கூறியே தொடங்குவோம். கற்றலில் கேட்டல் நன்று என்பதனை எங்கள் கல்லூரி செயல்படுத்துகிறது. எழுத்து என்கிற விதைகளை இதயங்களில் தூவி திருக்குறளாக திருவள்ளுவர் உருவாக்குகிறார். இந்த சமூகம் ஒரு புதிய சமத்துவ நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக குன்றக்குடி அடிகளார் உலகம் முழுவதும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்திருக்கிறார். அவரின் நூல் வரிசையை பற்றி நான் பேசுவதில் மனம் மகிழ்கிறேன். குன்றக்குடி அடிகள்
சமயம், இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர். குன்றக்குடி ஆதீனத்தின் மடாதிபதியாக இருந்தவர். தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டது. பேச்சுக்கு நிகராக எழுத்திலும் வல்லவரான அடிகளார் தம் வாழ்நாளில் ஏராளமான நூல்களை எழுதியதோடு மணிமொழி, தமிழகம், அருளோசை முதலிய இதழ்களையும் நடத்தினார். அவர் ஆரம்பித்து இன்றையளவு வந்து கொண்டிருக்கும் மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் ஆகிய இதழ்களும் குறிப்பிடத்தக்கன. திருக்குறள். கடவுளுக்கு மனிதன் கூறிய நூல் திருவாசகம். மனிதனுக்கு கடவுள் கூறிய நூல் கீதை. மனிதனுக்கு மனிதன் கூறிய நூல்தான் திருக்குறள். திருவள்ளுவர் கூறிய திருக்குறள் என்றும் அழியா புகழ் பெற்றவை. எல்லா மதத்தினரும், எல்லா சமயத்தினரும், எல்லா காலத்தவரும், எல்லா தேசத்தினரும் ஒப்புக்கொண்ட சிறந்த நூல் திருக்குறளாகும். உலக மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்களின் எண்ணங்களை வாழ்வின் வண்ணங்களாக பொதுவான ஒரே சிந்தனை கொண்ட நூல் திருக்குறள். அதனால் திருக்குறளை உலக பொதுமறை என்கிறோம். அதனால் இந்தியாவின் தேசிய நூலாக திருக்குறள் வர வேண்டும் என்று குரல் தருகிறேன். திருக்குறளுக்காக. திருக்குறளில் உள்ள 1330 குறளிலும் ஒரு வார்த்தை கூட தமிழர், தமிழ்நாடு என்ற சொற்கள் இடம்பெறவில்லை என்பதே திருக்குறளின் தனி சிறப்பாகும். என் தலைப்பிற்கு செல்கிறேன். மனம் ஒரு மாளிகை. முதலில் அன்பு பற்றிய கருத்துக்களை காணலாம். வாழ்க்கை உழைப்பு என்ற அச்சில் சுழல்கிறது என்பதே உண்மை. அந்த அச்சு தேயாமல் கழன்று ஓடாமல் பாதுகாப்பது அன்புதான். அன்பு உயிரின வாழ்க்கைக்கு மூச்சு போன்றது. அதனால் அன்றோ வள்ளுவம் அன்பின் வழியது உயர்நிலை என்றது. அன்பில்லாதவர்கள் நடைப்பிணங்கள் போன்றவர்கள் ஆவார். அன்புதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அடிக்கோலாகும். எந்த உயிரிடத்தும் காரணம் இல்லாமலேயே தோன்றுவதுதான் அன்பு. இந்த இலக்கணத்திற்கு தாவர இனங்களும் விலங்குகளும் மாறுபடாது உயிர் வாழ்கின்றனர். ஆனால் பகுத்தறிவு படைத்த மனிதனோ அன்பிற்கு போலி முலாம் பூசி பொய்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மனித உலகம் அமைதியாக கூடி கலந்து சிரித்து மகிழ்ந்து வாழ அன்பே தேவை. அன்பீசனும் ஆர்வம் உடைமை, அது ஈசனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்பு என்ற தலைப்பு மனம் ஒரு மாளிகையில என்ன சொல்ல வருதுன்னா, வாழ்க்கைக்கு உழைப்பு முக்கியம். ஏன்னா உழைச்சால்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும். அந்த உழைக்கிறதுக்கும் அன்பு தேவை. அன்போடு யாருன்னா நம்மளுக்கு ஆறுதலா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டும் உழைக்கலாம். அன்பு வாழ்க்கைக்கு ஒரு மூச்சு போன்றது அப்படின்றது இதுல சொல்றாங்க. அடுத்து அறிவு பற்றிய கருத்துக்கள். அறிவு வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. மனித வாழ்க்கைக்கு கடவுள் வழங்கிய பரிசுகளில் தலையாயது. ஆனால் இன்று எது அறிவு என்று இனம் தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கை ஓடுகின்றது. அறிவு என்பது நுட்பமானது, திட்பமானது. ஒருவர் அறிவுடையவர் அல்லது அறிவில்லாதவர் என்பதை அவருடைய பேச்சுக்களை கொண்டு அறிய முடியாது. அவர் எழுதும் நூல்களை கொண்டும் அறிய முடியாது. அவருடைய வாழ்க்கையே அறிவையும் அறியாமையையும் காட்டும். அதாவது யாதொரு வகையான துன்பத்தையும் தொடர்ந்து அனுபவிக்காதவர்கள் அறிவுடையோர்கள் ஆவார். அதுபோலவே பிறர்க்கு துன்பம் செய்யாதவர்கள் அறிவுடையவர்கள். இதனை வள்ளுவம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று எடுத்து கூறுகிறது. சிந்தனை இயல்பாக தொழிற்படாத போனால் சிந்தனையை தூண்டி தொழிற்படுத்த நல்ல நூல்கள் கற்றலாகிய கல்வி துணை செய்கிறது. அறிவு என்பதை எப்படி அறியணும்னா அவங்களோட பேச்சுக்களாலோ இல்ல அவங்கள எழுதுற நூல்களாலோ கிடையாது. அறிவு என்பது அவங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள்ல எப்படி அவங்க செயல்படுறாங்க, எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அவங்களுக்கு
அறிவு இருக்கிறது. அறிவும் அவங்களோட அறியாமையும் அவங்களோட வாழ்க்கை செயல்களை வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து வாய்மை. வாழ்க்கை என்று வாழ்க்கை என்ற மாணவருக்கு ஒழுக்கம் ஒளி அம்மாளிகைக்கு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்பர் வள்ளுவர். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ற சொற்றொடர் எண்ணத்தக்கது. சொல்லினால் வரும் தீமைகள் அனைத்தும் ஒருமுகப்படுத்தி கூறினார். சொல் எளிதில் தோன்றுகிறது, ஆனால் நிறைந்த விளைவுகளை உடையது. அதனால் எளிதில் சொல்லாது எண்ணி சொல்லும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம் சொல்லும் சொல்லால் யாருக்கும் எத்தகைய துன்பமும் வரக்கூடாது. அதுவே வாய்மை. வாய்மை நிறைந்த சொற்களை சொல்ல பழகுதலே ஓர் அரிய பயிற்சி. சொல்முறையில் பொய் போலவே தோன்றுவதும் கூட நம்மை விளைவிக்குமானால் அது வாய்மையாம். அன்பும் பாசமும் அகத்தினால் இல்லாதது புறத்தே காட்டுதல் பொய். அது வாய்மை அன்று. வாய்மை வாய் வழியே விளக்க முறுவதன்று. நெஞ்சத்தின் உணர்வில் விளக்கம் பெறுவது. அதுவே புகழ்மிக்க வாய்மை. அதனாலேயே வாய்மையற்று சிறந்தது பிறிதொன்றும் இல்லை என்றார் வள்ளுவர். நாம் சொல்லும் ஒரு சொல்லும் மற்றவங்களை புண்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். நம்ம பேசுற ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் அது துன்பத்துல தரக்கூடாது. எப்பயுமே நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு இன்பத்தை மட்டும்தான் தரணும். நம்ம ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேசினா எந்த ஒரு கஷ்டமும் யாருக்கும் ஏற்படாது. இததான் திருவள்ளுவர் வாய்மை என்னும் அதிகாரத்துல சொல்றாரு. அடுத்து ஆள்வினை. ஆள்வினைனா முயற்சி, உற்சாகம் என்ற பல பொருள்கள் உண்டு. உலகம் தொழில் வயப்பட்டது. இயற்கை உலகம் ஓயாது தொழிற்படுகிறது. தொழிற்பட்டியல்தான் ஐம்பூதங்களை இயங்குகின்றன. வழி சுற்றுகிறது, வான்மழை பொழிகிறது, நலம் வளம் கொழிகிறது. உலகத்திற்கு உழைக்கும் உயிரின்றி இயக்கம் இல்லை. உயிரினங்கள் மூத்தவனாகிய மனிதன் மற்ற உயிரினங்களை விட அதிகமாகவே உழைக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. உண்மையான மெய்நெறி காட்டிய திருவள்ளுவர் ஆள்வினையை உயிரின் இயல்பான உடைமையை என்கிறார். ஆள்வினையுடையவர்க்கு அருமை உடையதில்லை. தெய்வம் என்பது மனிதர்களை ஆரவார வினை வழி நடத்துதல் என்பதே ஆகும். ஆனால் மனிதனின் வாழ்க்கையில் தெய்வத்திற்கு பெரும்பான ஆளுமை இல்லை. அஃதொரு நியதி. நேற்றைய தீவினையை இன்று அறிந்து நினைத்து வருந்தி மாற்றிக்கொண்டு நல்வினை செய்ய பெருமானால தீவினையை வெற்றி காணலாம். அதற்கு தேவை முயற்சியே. நேற்றைய தவற்றை இன்றைய முயற்சியால் திருத்திக் கொள்வதே வாழ்க்கை. மண் திருத்து பெற்று சோலைகளாவதை காண்கிறோம். மனம் திருந்தினால் மாண்புகள் தேரவோ. உடலின் பளபளப்பை விட உழைப்பின் வடுக்கள் தேவதைகள் கண்டு மகிழும் காணிக்கைகளாகும். உழைப்பு குணம் என்பது நல்ல வளர்ந்த ஆரோக்கியமான ஒரு உயிரின் குணமாகும். அதனால் அன்றோ பாரதி கைவருந்தி உழைப்பவர் தெய்வம் என்றான். பொதுமையுலக கண்ட மாமுனிவர் மார்க்ஸ் உழைக்காதவனுக்கு உண்ணும் உரிமை இல்லை என்று கூறினார். உழைப்பு என்ற அச்சிலேயே உலகம் சுழல்கிறது. மனிதன் அறிந்து அனுபவிக்கும் அனைத்து பொருள்களும் மனித உலகத்தை சார்ந்து உழைப்பு வாக்கத்தின் உழைப்பின் பெருமையை பண்பாடி கொண்டிருக்கின்றன. முயற்சி திருவனையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஆள்வினையில முயற்சியும் உற்சாகமும் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்றாங்க.
உலகம் தொழிலால தான் சுழல்கிறது. ஏன்னா நம்ம தொழில் செஞ்சுதான் சம்பாதிக்கிறோம், அதனாலதான் சாப்பிடுறோம். நம்ம தொழில் செய்யணும்னா அதுக்கு முயற்சியும் உற்சாகமும் ரொம்ப தேவை. அத ஆள்வினை நம்மளுக்கு சுட்டி காட்டுறது. அடுத்து சிந்தனை. சிந்தனை மனதின் தொழில். மனம் ஒன்றை பற்றி நின்று அதனையே திரும்ப எண்ணுதல் சிந்தனை ஆகும். இன்று சிந்தனை என்பது எளிய சொல். சிந்தனை என்ற சொல்லுக்குரிய முழு நிறை பொருள் பலருக்கு புரிவதில்லை. வரலாற்று சுவற்றில் கலந்து வந்துள்ள தீமைகளை தொகுத்து கூறுவதை கூட சிலர் சிந்தனை என்கின்றனர். குறை மறப்பது நிறையை போற்றுவது. நிறையை போற்ற தெரியாத இடத்தில் குறை நீங்காது. அதுபோல் குறை மறக்க பெறாத இடத்தில் நிறை தோன்றாது. உலகியல் குறையும் நிறையும் கலந்தே குறையை நிறைவாக்குவதே சிந்தனை. சிந்தனை என்பது வைரத்துக்குள் ஒளிந்து கிடக்கும் ஒளியை கடைத்து வெளிக்கொண்டுவதனை போல உயிரிடத்தும் ஒளிந்து கிடக்கும் அறிவாற்றலை திறனை வெளிப்படுத்துவது. இதற்கு சுய சிந்தனை என்று பெயர். முன்னையே தோன்றியுள்ள ஒரு கருத்தை தொடர்ந்து சிந்தனை தோன்றி அக்கருத்துக்குரிய முழு நிறை பொருளை வெளிப்படுத்துவது சுய சிந்தனை. சிந்தனை வளர்ச்சியின் பார்ப்பட்டதாக நிறையினை சார்ந்ததாக வளரும் பொழுது மனித உலகத்திற்கு புதிய செய்திகள் கிடைக்கின்றன. சிந்தனை செய்து பழகு. கண்ணார் காணப்படுகின்ற காட்சியை ஒட்டி சிந்தனையை தொழிற்படுத்துக. படிக்கும் நூல் கருத்துக்களை விரிவாக்கும் வகையில் சிந்தனை இயக்குக. செவிகளால் கேட்கும் செய்திகளை உணர்ச்சி கலக்காமல் முதலில் சிந்தனை பட்டறைக்கும் அனுப்பி தூய்மை செய்து அறிவாக்குக. மனிதனுக்குள் ஒரே ஒரு சிறந்த இயல்பு சிந்தனைத்தான். சிந்திக்கத் தெரியாதவன் முழு மனிதனாதல் அரிது. ஆகவே சிந்தனையால் சொல்லால் செயலால் எல்லா அறங்களும் செய்கள். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனத் தூய்மை தூவா வரும். நம்மளுக்கு சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்துறது சிந்தனை தான். நம்ம புதிய சிந்தனைகளை யோசிச்சு பண்ணா புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம உருவாக்கலாம். சிந்தனை என்பது எளிய சொல்லா இருக்கலாம், ஆனா அதை சிந்திச்சு செயல்படுத்துவது பெரிய விஷயம். அடுத்து மனம். நினைப்பு என்ற தொழில் இயல்பாக இரு வகையானது. ஆனால் உலகியல் ஒன்றோ கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே தெரிந்த ஒன்றை மறந்துவிட்டு பின் நினைவு கூறுதலையே பெரும்பாலும் நினைவு என்று கூறுவது மரபாக இருந்து வருகிறது. நம்முடைய இலக்கிய உலகத்தின் கருத்தும் மிகுதியாகவே அதுவே. திருக்குறள் காமத்துப்பாலில் ஒரு குறள் சொல்கிறது. தலைவன் தலைவியை பிரிந்து காலத்தில் நினைத்திருந்ததாக தலைவியிடம் கூறுகிறான். தலைவி நினைத்து நின்ற நேரம் ஒழிந்த எஞ்சிய நேரத்தில் மறந்தீரே என்று கூறி அழுதாள். இதன் பொருள் மறதியை தொடர்ந்து நினைப்பு வருகிறது. மனம் வாழ்க்கையின் மையம். ஆம், உடல் பெரிதுதான், கண்ணுக்கு தெரியக்கூடியதுதான். கால்கள் நடக்கின்றன, கைகள் செய்கின்றன, கண்கள் பார்க்கின்றன, வாய் பேசுகிறது. ஆயினும் சுதந்திரமாகவா? அவ்வற்றின் விருப்பத்தின் அடிப்படையிலே இல்லை. உள் நின்று இயக்குவது மனமே. மனம் உயிரின் மிக சிறந்த கருவி. ஆனால் உயிர் மனதை எடுத்து பயன்படுத்துவதை பொறுத்துகிறது. மனம் உயிரின் நல்வளர்ச்சிக்கும் துணை செய்யலாம், வீழ்ச்சிக்கும் துணை செய்யலாம். மனம் போலவே வாழ்க்கை. திருவள்ளுவர் மன தூய்மை என்ற கொள்கையில் ஆழமான நம்பிக்கையுடையவர். மன தூய்மை இல்லாது செய்யப்பெறுகிற அறங்கள் அல்ல. அவை ஆரவார தன்மையான வெளிப்பக்கட்டு என்று திருவள்ளுவர் மறுக்கின்றார். தன்னிடம் உள்ள குற்றங்கள் நீங்குவர
வரையில் கற்க வேண்டும். குற்றங்கள் இன்று நீங்கி நின்ற நல்வாழ்க்கைக்கு வந்த பிறகு மீண்டும் பழக்க வாசனையால் பழைய வாழ்க்கைக்கு போகாமல் நிறை வாழ்க்கைக்கு நிலைத்து நிற்க வேண்டும். இதனை திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று மனித குலம் வாழ்க்கைக்கு மாளிகையை காட்டுவதற்குரிய வழியை காட்டுகிறார். மனம் நினைக்கும் தொழிலை செய்கிறது. இப்போ தலைவன் தலைவி கிட்ட சொல்றான், நான் உன்னை வெளியில இருக்கும்போது நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தலைவி, அப்போ நினைத்த நேரத்தை ஒதுக்கி மற்ற நேரங்கள்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மனம் மறதியாகவும் இருக்கும், யோசிச்சுக்கிட்டும் இருக்கும். நம்ம சரியான சிந்தனைகளை வச்சு யோசிச்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். கல்விக்குரிய நூல்கள். வாழ்க்கைக்கு உண்ணுதல் அளவுக்கு கற்றல் இன்றியமையாதது கடமை. இல்லை, உண்ணலிலும் சிறந்தது கற்றல். உண்ணல் உடலை வளர்க்கிறது, உயிர் வாழ்க்கைக்கு துணை செய்கிறது. கற்றல் உயிருக்கு ஊட்டம் தருகிறது, உடல் நலம் பேசுவதற்கு துணை செய்கிறது. அதனால் கல்வி உயிரின் அறியாமையை நீக்கும் அருமருந்து. சிறந்த நூல்கள் தொடக்க பெற்ற நூலகத்திற்கு உயிர் மருந்தாகும் என்று ஆன்றோர் வழக்கு உண்டு. அதனால் உயிர் குறை நீங்கி நிறை நிலம் பெற்று வாழ விரும்போர் நல்ல நூல்களை தேடி கற்க வேண்டும். நல்ல நூல்கள் என்ன இலக்கணம்? நத்தையிலிருந்து முத்து பிறக்கலாம், சேற்றிலிருந்து செந்தாமரை தோன்றலாம். ஆனால் நல்ல நூல்கள் நல்ல மனிதர்களிடம்தான் தோன்றும். நம்ம படிக்கும் போதே தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல நூல்களா படிக்கணும். நம்ம சிந்தனைக்கு ஏற்றவாறு நூல்களை தேர்ந்தெடுத்து படிச்சா இன்னும் சிறப்பு. வாழ்க்கைக்கு எந்த அளவு நம்ம சாப்பிடுறோம், நம்மளோட உடலுக்காக சாப்பிடுறோம் முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம கல்வியும் கற்கணும். கல்விக்குரிய நூல்கள் சிறந்த நூல்களாக எடுத்து நம்ம கற்கணும். திருவள்ளுவர் படிப்பதற்குரிய நூல்களை பொதுவாக வலியுறுத்தவில்லை. அவர் நூலை படிக்கும் மனிதனுடைய தகுதிக்கேற்றவாறு மனநிலைகளுக்கேற்றவாறு நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கும்படி வழிகாட்டுகிறார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. இதுல இருந்து திருக்குறள் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க தகுதிக்கேற்றவாறு மனநிலைக்கு ஏற்றவாறு நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். அதுவே சிறந்த வழின்னு அவர் சொல்றார். கற்பதற்குரிய நூல்கள். நூலாசிரியதனால் எளிதன்று. பழுத்த மனதை உடைய சான்றோர்களே சிறந்த நூலாசிரியராக முடியும். உயர்ந்த நூலாசிரியர்கள் எந்த நாட்டிலும் மலிவான சரக்காக இருக்க முடியாது. எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எண்ணிக்கையில் வளர்ந்திருப்பது அறிவினுடைய தர வீழ்ச்சியைத்தான் நினைவூட்டும். உணவு உண்பதில் நாவுக்கினியதா உடலுக்கினியதா என்று நன்கு ஆராய்ந்து உடலுக்கினிய உணவையே தேர்ந்தெடுக்க வேண்டும். இயலுமாயினின் நாவுக்கு இனியதாகவும் அமைந்து உடலுக்கு இனியதாகவும் அமைந்தால் நலம் பைதாயின் அது முழுமையான நல்ல உணவு. அதுபோல் கற்க இனிய மொழிநடையும் உயிருக்கு நலம் சேர்க்கும் உயிர் கருத்துமுடைய நூல்களாக இருப்பினின் நல்லவையாம். இத்தகைய பெருஞ்சிறப்பு பொருந்திய நூல்களுள் தலையாயது திருக்குறள். திருக்குறளை உள்ளவாறு கற்போர் உள்ளம் எப்பொழுதும் தரத்தில் உயர்மே தவிர தாழாது. திருக்குறளோடு ஒப்பு வைத்தன்படி நூல்கள் வேறு சிலவும் தமிழில் உண்டு. நம்முடைய சைவ நாயன்மார்கள் அருளி செய்த திருமுறைகள் தேனும் இனிய சுவையுடையன. அறியாமை இருளை அகற்றும் அகல் விளக்காகவும் ஞான பேரலைகள்
வழங்கி வாழ்விற்கு அருமருந்தாகவும் திகழ்கின்றன. நம்ம கற்கும் நூல்கள் மிக சிறந்த நூல்களாக அமைய வேண்டும். வாழ்க்கை என்ற மாளிகை. வாழ்க்கை மிக மிக அருமைப்பாடு உடையது. வாய்த்தது நந்தமக்கு ஈதர் பிற மதித்திடுமின் என்பது அருள்வாக்கு. உடல் கொண்டு உண்டு உறங்கி நடமாடுவதெல்லாம் வாழ்வாகி விடாது. வாழ்க்கை உயிர்ப்புள்ளது, வளர்ச்சி பொருந்தியது. உயிர்ப்பும் வளர்ச்சியும் இல்லாத வாழ்க்கை வசை நிறைந்த வாழ்க்கை. வாழ்க்கை நிறைந்த அறிவியலன் பார்ப்பட்டது, நிறைந்த அருள் சார்புடையது. வாழ்க்கையின் ஆழத்திற்கும் அகலத்திற்கும் உயர்விற்கும் எல்லையில்லை. எப்படி இறைவனுடைய அடியும் முடியும் காண முடியாதெனவோ அது போலவே வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முடிந்த முடிப்பும் இல்லை, வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையும் இல்லை. உலகில் வளமுள்ள குலம் என்றும் பயன்படும், தூய்மையாக இருக்கும். அதனை சார்ந்தோருக்கும் இன்பம் மட்டுமே உண்டு. அது புண்ணிய தீர்த்தமாகவும் ஆகும். ஆனால் ஊற்று வளமில்லாத குலமாக இருக்குமானால் குட்டை என்று பெயர் மாற்றம் பெறும். தூய்மை கெடும், தொல்லை கெடும், தூர்த்து மூடப்படும். ஒரு குலம் எப்படி அதுக்கு வளம் நல்லா இருக்கு, அதே போன்று தூய்மையாகவும் இருந்தால் அது எப்படி அதுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பயன்படுகிறதோ அதே போல் நம்ம சிந்தனையும் மனமும் தூய்மையா இருந்ததுன்னா மற்றவர்களுக்கும் பயன்படும். குலம் அழுக்காகவோ இல்லை தூய்மையற்றோ இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு பயன்படாத போது நம்மளுடைய சிந்தனைகள் தவறாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு பயன்படாது, நம்மளுக்கும் கேடு விளைவிக்கும். அது போலவே மேலும் மேலும் சிந்தனை ஊற்றும் செயல் வளமும் உடையோர் வாழ்க்கை பயன்பெறும். இத்தகையோர் வாழ்க்கை பிறந்த இனத்திற்கும் நாட்டிற்கும் பேசும் மொழிக்கும் நிறைந்த பெருமை சேர்க்கும். ஆனால் சிந்தனை செய்ய மறுத்து உண்டு உடுத்து வாழும் விலங்கியல் வாழ்க்கை உடையோர் வாழ்க்கை அவர்களுக்கு துன்பம் தரும், மற்றோருக்கும் துன்பம் தரும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். மனம் ஒரு மாளிகை. திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் தமிழகத்தின் தனிமறை, உலகப் பொதுமறை, அறநூல், முழுதற் அறநூல், உலகியலை நெறிப்படுத்தி காட்டிய முறைநூல், வீடு பற்றி விளக்கம் தந்த இன்ப நூல். திருக்குறள் சமய சார்பற்ற நூல், ஆனாலும் சமய நெறி தழுவிய நூல். சார்பு வேறு, தழுவுதல் வேறு. சார்பு என்பது ஒன்றில் பற்றும் பிறிதொன்றில் காழ்ப்பும் காட்டுவதாகும். அதனாலேயே சார்பின்றி வாழ வேண்டும் என்பது. திருக்குறள் எந்த ஒரு மொழி மேலேயோ இல்ல நாடு மேலேயோ சார்பு இல்லாதது. இந்த சார்புகளிலிருந்து மனிதன் விடுதலை பெற்றாலேயே பொதுமையை தோன்றும். மனித இனத்தை அறிந்து அழிக்கும் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் என்பவனாகிய தீமைகள் அழியும். எல்லாருக்கும் வாழ்க, இனிதே வாழ்க என்ற பொதுமை தோன்றும். திருக்குறள் இத்தகைய நெறியினை சார்ந்த பெருநூல், ஒப்பற்ற ஒரு நூல். மனிதன் பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இதெல்லாம் உபயோகிக்காம இருந்தாலே வாழ்க்கை வளம் பெறும். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய பொதுமை நூலை தந்த பெருமை என்பன இன்று சிதறி கிடக்கும் நாடுகளை, கண்டங்களை விந்தை மிக விஞ்ஞானி உலகம் இணைந்திருக்கிறது.
விண்வெளி பயணமும் வானொலி நிழற்பட காட்சியும் தொலைபேசியும் நாடுகளை இணைந்து நெருக்கத்துக்கு கொண்டு வந்துள்ளன. ஆனால் மனித நெஞ்சங்களை இணைப்பதில்லை. உலகப் பொதுமை காண்பதில் இன்னும் மனித சமுதாயம் வெற்றி அடையவில்லை. அதனால் அன்றோ இன்னும் உலகத்தை விட்டு போர் பதற்றம் நீங்கவில்லை. எவ்வளவோ விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம நாடுகள் இணைத்திருக்கோம், பல கண்டங்களை இணைத்திருக்கோம். ஆனா மனிதர்களின் மனதை இன்னும் இணைக்கவில்லை. அதுல நம்ம வெற்றியும் பெறவில்லை. தனி மனிதனை விட்டு போர் உணர்ச்சி நீக்கப்படவில்லை. எல்லா இடத்துலயுமே ஒரு நாட்டிற்கும் போர் தொடுக்கணும். நம்ம மனதிலையும் ஒரு போர் தொடுக்கும். ஒருத்தவங்களை பார்த்து அவங்க பொறாமைப்படுறது, அதுவும் ஒரு போர் சம்பந்தப்பட்டதுதான். ஒரு மனிதனும் யாரோ ஒருவருடன் போராடி கொண்டிருக்கிறான். வலிமையற்றவன் கூட தனக்குள் முணுமுணுத்த எதிர்ப்பை பேசி முடிக்கிறான். பொழுது விடிந்து பொழுது போனால் உயரத் தாழ என்று உருமுகின்றான். இவன் உயரத்தால் கவலை இல்லை. ஆனால் உயர இருப்பவனை தன் நிலைக்கு இறக்கி தன்னை உயர்த்தி காட்ட அல்லவா விரும்புகின்றான். நம்ம உயரணும்னு நினைக்கிறது தப்பில்லை. அதே சமயம் மத்தவங்க உயர்ந்திருந்தா அவங்கள கீழே இறக்கி நம்ம உயரணும்னு நினைக்க கூடாது. நம்ம முயற்சி செஞ்சு உயர்ந்தால் அது சிறப்பு. இத்தகைய வேடிக்கை உலகத்தை இன்று பார்க்கிறோம். திருவள்ளுவர் இந்த விகார உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கிய சான்றோர். பொறிகளாலும் புலன்களாலும் சிறந்து விளங்கிய சிலம் நிறைந்தவர். அதனால் அன்றோ எந்த ஒரு சார்பு பற்றுமின்றி பொதுமையற்றும் செய்தார். ஆயினும் அவருடைய நூல் சிறந்த சமயம் தழுவியது. சமயம் என்பதே பொதுமையான தத்துவம். சார்புகளில் சிக்கி சுழகின்ற மனிதர்களையே சமயம் என்ற உயர்ந்த தத்துவத்தை, வாழ்வியலை சார்புகளுக்குள் சிக்க வைத்து நெறியாக்கி உண்மையான சமயத்திற்கு சமாதி கட்டி விட்டனர். சமய துறையில் சமய எதிர்ப்பாளர்கள் சமயத்துக்கு செய்த கேடுகளை விட சமய சார்பாளர்கள் செய்த கேடுகள் அளப்பில. நினைத்தாலும் கொடுமை. வரலாறு இவர்களை மன்னிக்காது. நம்ம சமயம் சாதி இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்காம சக மனிதர்களோட நம்மளோட அன்பை வெளிப்படுத்தினா எல்லாமே சிறப்பாகும். நம்ம இனம் சாதி இதெல்லாம் பார்க்காம நம்ம அன்பை மட்டும் காமிக்கணும். மற்றவங்கள தாழ்த்தணும்னு நினைக்க கூடாது. நம்ம உயர்த்தணும்னு நினைக்கலாமே தவிர நம்ம தாழ்த்தணும்னு நினைக்க கூடாது. இறைவனை திருவள்ளுவர் வாழ்த்துகிறார், நம்மையும் வாழ்த்தி தூண்டுகிறார். அதனால் அவர் இறைவனை கண்டு காட்டும் முறை பொதுமை முறை என்பதை மறக்க முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மன மாளிகையில் அறம். வாழ்க்கையின் மையம் மனமே. சிந்தனைக்கு களம் மனம். செயல் ஊக்கத்திற்கு களம் மனம். செயலின் நோக்கமும் மனதிலேயேயாகும். கைகள் செய்யாமல், கால்கள் நடக்காமல், கண்கள் பார்க்காமல், ஆனாலும் அச்செயலின் நோக்கத்தை தெளிவாக வெளிக்காட்ட ஒரே வழி காட்டலாம். ஆயினும் சிந்தனைக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கலாம். அப்போது சிந்தனை பயன் தருமா இல்ல செயல் பயன் தருமா? ஒருவன் இனிமையாக பேசுகிறான், ஆனால் நெஞ்சில் கரவு இருக்கிறது. இவற்றில் எது பயன் தரத்தக்கது? இனிய பேச்சன்று நெஞ்சில் மறைத்து கிடக்கும் கரவே. நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது உண்மையான சிந்தனையோடு உண்மையான மனசோடு பேசணும். மனதில் ஒண்ணு வைத்துக்கிட்டு அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி பேசினா அது நல்லது கிடையாது. நம்மளுக்கு தான் அது கேடு விளைவிக்கும். சிலர் முயற்சிகள் பல செய்தும் வெற்றி அடைவதில்லை. அத்தகையோர் ஏதாவது சமாதானம் சொல்வர். கொடுத்து வைக்கவில்லை, போராத காலம், உலகம் சரியாக இல்லை என்பன போன்ற சொற்களை உபயோகிப்பார்கள். ஆனால் உண்மை அதுவன்று. அவர்கள் செயல்பட்டது என்னவோ உண்மை. ஆனால் அச்செயலில் பற்றிய எண்ணம் தெளிவாக உறுதியாக அவர்களுக்கு இல்லை. ஒரு செயலை செய்யும் போது நம்ம முழு முயற்சியோடு தெளிவாக செய்யணும். நம்ம கிட்ட அந்த மனதுல ஒரு
பயம் இல்லாமல் தெளிவாக செஞ்சா அந்த செயல்ல வெற்றி பெறலாம். நம்ம பயத்தோடயே ஒரு செயலை செஞ்சோம்னா அதுல வெற்றி பெற முடியாது. மத்தவங்க சொல்றாங்க போதாத காலம் கொடுத்து வைக்கல, அதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே நம்மளால முயற்சி செய்யணும். நம்மளால செய்ய முடியுதோ இல்லையோ முயற்சி செஞ்சா சிறப்பு. உயிர் வாழ்வான். திருக்குறள் ஒரு சமுதாய ஒழுக்க அமைப்பு நூல். மனிதர்கள் தம்முள் கூடி வாழ கடமைப்பட்டவர்கள். அதுவே மனித நாகரிகத்தின் விழுமிய சிறப்பு. மனிதன் ஒரு சமூக பிராணி என்றார் ஒரு ஆங்கில புலவர். விலங்குகளில் கூட்டு வாழ்க்கை இல்லை, ஒரே வழி. சில விலங்குகளிடத்து கூட்டு வாழ்க்கை முறை இருந்தாலும் கூட அச்சத்தின் பற்றப்படவே அன்பின் பார்ப்பற்று. சமுதாய கூட்டு வாழ்க்கையை வளர்ப்பதென்று மிக நுண்ணிய ஆற்றல். தம் இச்சை வழி செல்லும் பொறிகளின் மீது தனியரசு செலுத்தவோ கூட்டு போது வாழ்க்கை திறமையாக நடத்த முடியும். சமுதாய கூட்டு வாழ்க்கைக்கு உரிய சிறந்த பண்புகளில் ஒன்று ஒப்புரவு அறிதல். இன்றைய சமுதாயத்தின் பலர் தம்மோடு பிறர் ஒத்து வர வேண்டும் என்ற விரும்புகிறார்கள் தவிர பிறரோடு தாம் ஒத்துப்போக வேண்டும் என்று கருதவில்லை. பலருக்கு எது ஒத்ததோ அதற்கு சிலர் இணங்கிய வாழ வேண்டும். அதுவே சமுதாய நியதி ஒழுக்கம். அங்கனம் உணர்த்தும் வாழ்பவர்களே வாழ்பவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலேயே இன்பமும் அமைதியும் இருக்கும். மற்றோருக்கும் அவர்தம் வாழ்க்கையில் பயனுண்டு. இங்கனம் ஒத்தறிந்து ஒழுகத் தெரியாதவர்கள் வாழ்ந்தாலும் நடமாடினாலும் பிணம் என்றே கருத வேண்டும் என்று திருக்குறள் கூறுகிறது. காரணம், பிணத்திற்கு மனித உருவ அமைப்பு இருந்தாலும் உணர்ச்சி இல்லை, உதவும் பயனில்லை. அதுபோலவே ஒத்தறிந்து வாழும் இயல்பில்லாதவர்களுக்கும் அன்பு சமுதாயம் ஆகிய உணர்ச்சிகள் இல்லை. அவர்களுக்கும் உதவ மாட்டார்கள், மற்றவர்களுக்கும் உதவ மாட்டார்கள். பிணத்தை நடு வீட்டில் நடுத்தெருவில் பல நாட்கள் வைப்ப தராது. காரணம், நாற்றமடிக்கும், காற்றை கெடுக்கும், சமுதாயத்திற்கு நோய் தரும். அது போலவே ஒத்தறிந்து உதவி வாழ முடியாத மனிதன் நெஞ்சத்தால் நாற்றமடித்தவன் பிணம் போன்றவன் ஆவான். அந்நாற்றத்தை தன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும் வெளிப்படுத்துவான், தொல்லை செய்வான். பிணத்தை வீட்டிலிருந்து விரைவாக எடுத்து செல்வது போல சமுதாயத்திலிருந்து இந்த மனிதர்களையும் விரைவில் எடுத்தாக வேண்டும். இன்றைய சமுதாயத்துல நிறைய பேரு நம்மளுடைய விருப்பத்திற்கு மற்றவங்க இணங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றவங்களோட கருத்துக்களையோ இல்ல அவங்க சொல்ல வரதையோ கேட்கறது கிடையாது. நம்ம கருத்தை எப்படி முன்வைக்கிறோமோ அதே போன்று மற்றவங்களோட கருத்தையும் கேட்கணும். கேட்டு அது சரியாக இருந்தா அதுபடி நடக்கிறதுல தப்பு கிடையாது. எப்படி பிணம் நாற்றம் அடிக்கும் என்று நம் வீட்டுல வைத்திருக்க மாட்டோமோ அதே மாதிரி தவறான சிந்தனைகள் மற்றும் மற்றவர்களை குறை கூறும் மனம் உடையவர்களை வீட்டிலோ நாட்டிலோ வைத்திருக்க கூடாது. பொருளியல். திருவள்ளுவர் நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட கற்பனை உடையவர். அவருடைய சிந்தனை போக்கு வாழ்வியலை ஒட்டியே அமைந்துள்ளது. நடைமுறை உண்மைகளுக்கு அவர் மாறுபட்டவர். அதனால் மனித வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாததாக பொருளை பற்றி திருவள்ளுவரின் கருத்து இரண்டே பட்டதன்று, குழப்பமானது மட்டுமன்று, மிக மிக தெளிவானது, உயர்வானது. பொருளின் அடித்தளத்திலேயே தனி மனிதனின் வாழ்க்கையும் சமுதாயத்தின் வாழ்க்கையும் காட்டுகின்றார். பழந்தமிழ் மரபும் அதுதானே. மனிதன் அடையக்கூடிய பேறுகள் 4 என்பது தமிழ்மறை. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பதாகும். அவற்றுள் நடுவனாகிய பொருள் எய்தலிருந்து எய்தும் என்பது தமிழ் நூல் முடிப்பு.
அதனால் அன்றோ திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் நூல் செய்தார். வீடு பற்றி அவர் தனி இயல் அமைக்கவில்லை. காரணம், அறம் பொருள் இன்பம் ஆகியவை மனிதனின் முயன்று செய்யக்கூடியவை அல்ல. ஆனால் வீடு அறம் பொருள் இன்பத்திற்கு முறையாக செய்து அனுபவித்து வெற்றி பெற்றவர்களுக்கு இறைவனால் வழங்கப் பெறுவது. வாழும் மனிதர்க்கே திருவள்ளுவர் நூல் செய்தன்மை காரணமாக வீடு பற்றிய தனி இயல் அமைக்கவில்லை. எனினும் ஒரு வழி குறிப்பிட்டு உள்ளார். திருவள்ளுவர் ஒரு பொருளியல் துறை அறிஞர். பொருளின் தோற்றத்திற்குரிய நிலைகளுக்குமான பாதுகாத்தல், பங்கீடு ஆகியவற்றை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். பொருளியல் ஆனால் உலகியல் இல்லை என்று கூறுகிறார். வறட்சி தம்முடைய மாயவதாகும். பௌத்தம், சமயம் ஆகிய சமய கருத்துக்கள் தமிழகத்தில் ஊடுருவத் தொடங்கிய பிறகுதான் தமிழர் வாழ்வியல் கெட்டது, வணிகம் வீழ்ந்தது, ஆட்சியர் அந்நியர் கைக்கு மாறியது. அந்த நிலையினை உணர்த்த தமிழக சிவநெறி சான்றோர்களாகிய மாணிக்கவாசகர், அப்பரடிகள், சுந்தரர் போன்றவர்கள் பொருளின் மெய்ப்பாட்டினை வலியுறுத்துகிறார். முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னில் முடியும் என்பது மாணிக்கவாசகரின் வாக்கு. எரி நிறைந்தனை செல்வம் கண்டாய் என்றும் பொன்னானாய் மணியானாய் என்றும் அப்பரடிகள் பாடுகின்றன. சுந்தரர் வாழ்க்கைக்கு இறைவன் பொற்காசு வழங்கியதை சேக்கிழார் சிந்தை இணைக்க பாடுகின்றார். பொருள் உலகியல் அச்சு. அதை வைத்தே உலகியல் நடைபெறுகிறது. திருவள்ளுவர் பொருளை போற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். பொருளை போற்றுதல் என்றால் பொருளை பூசுதல் என்ற பொருளன்று. பொருளை பாதுகாத்தல் என்பது தான் பொருள். திருவள்ளுவர் ஒரு பொருளியல் துறை அறிஞர். அவர் பொருளியல் இல்லைனா உலகியல் இல்லைன்னு என்று சொல்றார். ஒழுக்கம். பரந்துபட்ட இந்த வையகத்தை, உயிரினத்தை, மக்கள் தொகுதியை ஒன்றோடொன்று முரணாக்காமல் மோதாமல் வழிநடத்துவது ஒழுக்கமாகும். நல்லொழுக்கத்தின் ஊற்று அன்பே ஆகும். யாருக்கும் தீமை செய்யாது, எந்த உயிருக்கும் தீமை செய்யாது, எவர்க்கும் அன்பு காட்டி நல்லன செய்தலே நல்லொழுக்கம். இத்தகைய நல்லொழுக்கம் தன்னியல்பினதாகவும் ஆற்றொழுக்கமாகவும் அமையும் பொழுது உயர்ந்த ஒழுக்கமென போற்றப்படுகிறது. ஒழுக்கத்தின் குறிக்கோள் உயிர்களுக்கு அன்பு செய்தாலானும் அதன் செயல் முறைகள் விரிந்து நுட்ப மனதாக உணர்விலும் அறிவிலும் புலன்களிலும் பொறிகளிலும் தூய்மையும் துணிவும் கொண்டவரே ஒழுக்கமுடையவர் வாழ்க்கைக்கு வெற்றி பெறுதல் இயலும். தூய்மையும் துணிவும் துணை. ஒருவர் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலயும் ஒழுக்கத்தோட செயல்படுறதுதான் சிறந்த நெறியாகும். ஹரிணி, அடுத்த ஒரு 2 அல்லது 3 நிமிடத்துக்குள்ள முடிக்க முயற்சி பண்ணுங்கம்மா. நேரம் அது 7:30 போகுது, 7:20 சரியா? பத்தியை அருள். வாய்மை நெறியை முயன்று அடைந்தால் அரிது. பெற்ற வாய்மையை பேணி காப்பது துணை செய்வது பக்தி. பக்தியை என்பது முழு நிறை ஞானத்தின் தோன்றும் உணர்வு. உயிரின என்பன் அன்பில் வளர்க்கும் உணவு. பக்தி நிறைவில் விளைவும் ஆக்கும். பக்தியால் பல வினைகளும் மாறும். பக்தி என்பது ஒருவருக்குள்ள இருக்கிற உணர்வு. அது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். ஒருத்தர் மேலேயோ இல்லை ஒரு கடவுள் மேலேயோ இருக்கிற பக்தி மற்றவங்களுக்கு தீங்கும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய பக்தி நம்மளுக்கு நல்லதா இருக்கலாம், மற்றவங்களுக்கு தப்பா இருக்கலாம். எனவே பக்தியோட இருக்கலாம், ஆனா மற்றவங்க மேல அதை திணிக்க கூடாது. வள்ளுவரை வாழ்த்துவோம், வணங்கி அவரை போற்றுவோம்.
உள்ளத்தில் தினம் ஒரு குரலை உயரத்தில் நின்று பாடுவோம், உரக்க ஓதுவோம் உலக காதுகளில், உண்மைக்கு தூண் தமிழ் என்போம், அகிலத்தில் அது வான் என்போம். என்னுடைய உரையில் ஏதேனும் குறை இருந்தால் பேராசிரியர்கள் அனைவரும் பொறுத்தருளவும். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி நன்றி. அடிகளார் அவர்களின் கருத்துக்கள் மிக ஆழமானவை. ஒரு முறைக்கு இருமுறை படித்தால் மட்டுமே உள்வாங்க முடியும், அந்த அளவுக்கு ஆழம் மிகுந்த வரிகள். ஆங்கில வழியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவி அதனை தமிழிலே பேசுவதற்கு, தமிழிலே படித்து புரிந்து கொண்டு பேச முயற்சிப்பது என்பதே ஒரு சிறந்த சாதனை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதனை ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தவறு செய்திருப்பதாக இருந்தால் மன்னிக்கவும் என்று சொன்னீர்கள். நீங்களே இன்னொரு முறை போட்டு பாருங்கள், இதை கேளுங்கள். அப்பொழுது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யலாம் என்ற உணர்வு உங்களுக்கே தோன்றும். அந்த முயற்சியில ஈடுபட வேண்டும். அதனை ஒரு ஆலோசனையாக கூறுகிறேன். உங்களுடைய கல்லூரியின் பேராசிரியர் அவர்கள் இளையராஜா அவர்கள் இருக்கிறார். ஐயா, நீங்க எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என்னுடைய மாணவி பாத்தீங்கன்னா தொடர் பொங்கல் விடுமுறையா இருந்ததுனால நேரில் பார்க்க முடியல. அவங்க எப்படி பேசுறாங்கிறத அவங்களுக்கான ஸ்டெப்பா அடுத்தடுத்த காட்சிகள் எப்படி சொல்லணுங்கிறதும் என்னால கருத்து சொல்ல முடியல. எனக்கும் தொடர் வேலைகள் இருந்ததுனால அவங்களோட முதல் முயற்சியா அவங்க பேசுறாங்க. அவங்களோட சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அவங்களுடைய தமிழ் பேசுவதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களோட தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக முன்வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும், இந்த நிகழ்வை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, நன்றி சார், நன்றி. வேற யாரும் உங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் இருக்காங்களா? நான் பிறரை அழைப்பதற்கு முன்னால் உங்களது கல்லூரி சார்ந்த மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் இருந்தால், ஹரிணியுடன் படிக்கக்கூடிய மாணவர்கள், பயணிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அல்லது பேராசிரியர்கள் எவரேனும் இருந்தால் கையை உயர்த்தலாம். சார், நம்மிடையே இன்று பல ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஹரிணி உங்களுக்காக சொல்லுகிறேன், பல ஆளுமைகள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். தகடூர் சம்பத் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், டாக்டர் இனியன் கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலிருந்து கோவிந்தவேல் ராமசாமி என்பவர் இணைந்திருக்கிறார். இன்னும் பலரும் கூட நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களது பேச்சை கேட்பதற்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்குமாகத்தான் வந்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் ஏதேனும் ஆலோசனை கூறினால் அதை நல்ல நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டு மேலும் சிறப்பிப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, தகடூர் சம்பத் ஐயா, வாங்க ஐயா, நீங்க எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். குழந்தை தத்தி தவழ்ந்து எழுந்து நின்று கீழே விழுந்து மெல்ல அடி எடுத்து வைத்து இப்படித்தான் பழகும். அது போலதான் ஹரிணியோட இந்த முயற்சியை நான் பார்க்கிறேன். அவர் இளையராஜா குறிப்பிட்டது போல ஆங்கில வழியில் இருக்கிறது. இதுதான் நம்ம கிட்ட இன்றைக்கு நம்முடைய கல்வியிலையும் நம்முடைய சமூகத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, ஆங்கில வழி கல்வி முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே படிச்சதுனால தமிழை புரிந்து கொள்ள கூட முடியாமல் தடுமாறுகிறார்கள் பிள்ளைகள் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. இதையெல்லாம் சரி செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. அதையெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹரிணி, நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நல்ல முயற்சி, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா தவறாக நினைக்க வேண்டாம், இதை பற்றிய புரிதலே உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 18-20 வயது இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? 20 வயதுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு ஏன் புரிதல் இல்லைன்னா, சமூகத்தை பற்றிய பார்வை இல்லை. சமூகத்தை பற்றிய பார்வை இருந்ததுன்னா புரிதல் வந்துடும். அப்போ அதாவது நீங்க பேசல, படிச்சுங்க. அது நீங்களே எழுதினா இல்ல வேற யாராவது எழுதி கொடுத்து படிச்சதா அப்படிங்கிறதெல்லாம் வேற. நான் அந்த இதுக்கெல்லாம் போகல. முயற்சிங்க, வாழ்த்துகள். அதாவது இப்ப நாங்களாம் கூட முதல் நான் என்னுடைய உயர்நிலை பள்ளியில நான் மேடையில போய் பேசும்போது ஒரு பாட்டு பாட போய் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. வந்துட்டேன். நான் இப்ப பாட்டெல்லாம் பாடுறதில்ல, ஆனா பேசுறேன், ஓரளவுக்கு பேசுறேன். அது போல முயற்சி செய்யுமா, நல்லது, வாழ்த்துகள். திருக்குறளை வெறுமனே பாடநூலாகவோ இல்ல அறநூல் ஒழுக்க நூல் அறநெறி போதிக்கிற நூல் அப்படின்னு எல்லாம் பார்க்காம சமூகம் சார்ந்த நூல், சமூகத்திற்கான அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல உங்க சமூகத்தை பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தை பார்த்துட்டு அப்புறம் திருக்குறளை பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த
தொடர்பு சரியா வரும். மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி. முயற்சி மேற்கொள்ளுமா, தொடருமா. அவ்வளவுதான். நான் ரொம்ப பேசுவேன். நன்றி. நன்றி ஐயா, ஐயா, கொஞ்சம் நன்றி. ஐயா ஒரு சின்ன வேலை இருக்கே, நான் கொஞ்சம் வெளியே சரியா போவேன். சரியா, இதுவரைக்கும் நீங்க வந்து சிறப்பித்ததே மகிழ்ச்சியா. நன்றி நன்றி ஐயா. நான் வருவேன், தொடர்ந்து வர்றேன். வாங்க ஐயா, வாங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அதாவது திருக்குறள் என்னும் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உங்கள் சமூகத்தை சுற்றி பார் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஹரிணி அம்மா இருக்கீங்களா? ஹரிணி, திருக்குறள் எனும் கைவிளக்கை கையில ஏந்தி கொண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த சமுதாயத்தை பாருங்கள், உற்று பாருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு ஐயா. அதை வாங்கிக்கங்க ஐயா. நம்முடைய நல்லாசிரியர் இனியன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார். அப்துல் கலாம் அவர்களின் திருக்கரங்களால் பரிசு பெற்றவர். ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். ஹரிணி அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார். இங்கே தகடூர் சம்பத் கூறிய கருத்துக்கு சற்றே நான் மாறுபடுகிறேன். நன்கு உள்வாங்கிக் கொண்டே ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. குன்றக்குடி அடியாருடைய கருத்துக்களை நன்கு படித்து அதை புரிந்து கொண்டு இங்கே செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஒரு செய்தியை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதாவது அன்பு, அறிவு, சொல், இந்த மூன்றும் இப்பொழுது மாசுபட்டு கிடக்கின்றன என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார். அன்பிலே முலாம் பூசப்பட்டு விட்டது என்ற சொல்லை சொல்லி இருக்கிறார். குன்றக்குடி அடிகள் சொன்னதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அறிவும் அப்படித்தான், நாம் பேசக்கூடிய சொல்லும் அப்படித்தான். இந்த மூன்று மாசுபட்டு விட்டால் செயல் மாசுபட்டு விடும். இதெல்லாம் அழகா சொல்லியிருக்கிறார். இன்னொரு சிறப்பான செய்தியை சொன்னால் அதுதான் இன்றைக்கு நான் எடுத்து செல்லக்கூடிய செய்தி, ஹோம் டேக்கிங் மெசேஜ். ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்தியை இந்த மாணவர்கள் சொல்லும் போது நான் எடுத்துக்கொண்டு வருவது. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் பாருங்க, இந்த நவீன கருவிகள், கேட்ஜெட்ஸ், தொலைக்காட்சி அல்லது தொலைபேசி எல்லாம் மனிதர்களை தொடர்பு படுத்தியிருக்கின்றன தவிர மனிதர்களுடைய இணைப்பை ஏற்படுத்தவில்லை. தொடர்பு வேறு, இணைப்பு வேறு. மிகச்சரியாக அதை சொல்லியிருக்கிறார் அடிகளார்கள். அதை இந்த பெண்மணி சுட்டிக்காட்டி இருக்கிறார். நாம் எல்லோரும் தொடர்பிலே இருக்கிறோம், ஆனால் எப்போது இணைப்பிலே வரப்போகிறோம்? நல்ல ஒரு கருத்தை இங்கே முன்வைத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த சமயத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹரிணி போன்ற இளம் பெண்கள், இளைஞர்கள் இன்றைக்கு நேர்மையை கையில எடுத்துக்கொண்டு வாழ தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று, ஈரோட்டை சார்ந்த சிபி என்ற ஒரு இளைஞனுடைய தலைமையில இப்பொழுது 400 கிலோமீட்டர் நடைப்பயணம் ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். காந்திய நடைப்பயணம். நேற்று முன்தினம் கோவை போத்தனூர்ல தொடங்கி இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இருக்கிறார்கள். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 100 வயதை தொடுகின்ற ஒரு அம்மையார். அவர்களோடு இப்போது பேசிக்கொண்டு இந்த நேரத்தில் அவர்கள் அங்கே அந்த அம்மையாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி வேளாரண்யத்தை அடைய இருக்கின்றார்கள். என்ன பெரிய சிறப்பு! ஒரு 7 கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர் ஒருங்கிணைத்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதுல என்ன சிறப்புன்னா, என்னோட நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய வாக்குச்சீட்டை காசுக்கு விற்கக்கூடாது என்று சொல்லி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே செல்கிறார்கள். முழுக்க முழுக்க நடைப்பயணத்தை சிற்றூர் வழியாகவே அமைத்திருக்கிறார்கள். சிற்றூர்கள் வழிதான், நகரத்தின் வழி இல்லை. ஏன்னா ஒரு அருமையான பயணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்ப ஹரிணி போன்றவர்கள் எல்லாம் இப்போது சிந்தனையில தெளிவு வந்திருக்கிறது. அதனால இதற்கு வித்திடக்கூடிய குன்றக்குடி அடிகளுடைய இலக்கியம் எல்லாம் பரவ வேண்டும். நன்றி ஹரிணியம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய உரை சிறப்பாக இருக்கிறது. சொற்கள் வந்து விழக்கூடிய பாங்கு அருமை. எடுத்த உடனே சொன்னீர்களே, புதுக்கவிதை தாத்தா மூ மேத்தா, அடாடாடாடா, என்ன அருமையான இயைபு சொற்கள். தொடர்ந்து பேசி பழகுங்கள். நீங்கள் முன்னணி பேச்சாளராக தமிழ்நாட்டில விரைவில் வருவீர்கள் என்பது உறுதி. வாழ்த்துகள். நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி. எந்த ஒரு குழந்தையும் சொன்னது போல பழக்கத்தின் அடிப்படையிலே தனது நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். அந்த விதத்திலே பேராசிரியர் நல்லாசிரியர் அவர்களின்
ஆலோசனை உங்களுக்கு மேலும் மேலும் பயன் தரும் என்று கருதுகிறேன். அம்மா அடுத்து சார் இளைய இமயவரம் ஐயா, வாங்க ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, அவைக்கு வணக்கம். நம்ம ஹரிணி, செல்வி ஹரிணி அவங்க வந்து நிறைய நம்ம தலைப்பை வந்து உள்வாங்கி நிறைய பேசினாங்க. பட் வந்து சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், இது வந்து தொடர் இது மாதிரி ஒரு தளம் அமைச்சு கொடுத்தா அவங்க வந்து வருங்காலத்துல மிக சிறப்பாக வருவாங்க. அவங்க சொன்ன கருத்துகள் வந்து நிறைய ஏற்புடையதா இருந்தது. சிலது வந்து எனக்கு கூட கொஞ்சம் இது நான் இருந்தாலும் அது பிள்ளைங்க பேசும்போது நம்ம வந்து அதை குறையா நம்ம பார்க்க முடியாது. இதுல வந்து நிச்சயமா இவங்க வந்து நாளைக்கு வருங்காலத்துல இந்த பேட்ரிக் காலேஜுக்கும் இவங்களை வழிபடுத்துற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம நவில்தரும் நூல் நயம், இது வந்து அந்த ஒரு வாய்ப்பை, நல் வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கியிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சிறப்பா. இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல இந்த அதான் அவங்க சொல்ற அந்த சின்ன பிள்ளைங்க 18 வயசு தான், ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க, முதல் ஆண்டு. அதனால நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து தவறு என்னை பொறுத்தவரையிலையும். இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு துவக்கமா இருக்கும். நம்ம சம்பத் ஐயா சொன்ன மாதிரியும், ஐயா கோவிந்தராஜ் ஐயா சொன்ன மாதிரியும், இது வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி அவங்க ரொம்ப உற்சாகமாவே நல்லா சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு நாளைக்கு நிச்சயமா மிக சிறப்பாக வரும். அதனால அந்த பிள்ளைக்கு நம்மளுடைய அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கல்லூரி நன்றிமா, நல்ல சிறப்பா வருவோமா. நீ வந்து தொடர்ந்து படி, நிறைய இது பண்ண, என்ன பேசு, எல்லாம் நீ முதல்லயே நல்ல எல்லா இடத்துலயும் பேசுறாள் தான். நீ இங்க வந்து கொஞ்சம் அச்சம் கூட இருந்திருக்கலாம், எல்லாம் அவையில வந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கன்ற மாதிரி கூட நீ நினைச்சிருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து உனக்கு ஆதரவா தான் இருப்பாங்க, யாரும் எதிராக இருக்க மாட்டாங்க. மிக சிறப்பா பேசின, இன்னும் நல்லா பேசுவோம் வருங்காலத்துல. அதுதான், வேற ஒண்ணு இல்லை. இந்த கல்லூரிக்கு என்னுடைய நன்றியை நம்ம சார்பா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அதாவது அந்த பேராசிரியர் இளையராஜா அவர்கள் இதற்காக மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை 10 பேர் பார்த்தா அதுல 4 பேர் வருவாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி அவரும் இதுல ஏராளமான உழைப்பை போட்டுதான் மாணவர்களை பயிற்சிக்கிறது மாதிரி இருக்கு. ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்துக்கு கூட சொல்லலாம், சட்டசபையிலே பேச துவங்கி மயக்கமுற்றவர்களை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே பிற்காலத்திலே தமிழ்நாடு முழுக்க பிரமாதமாக பேசியவர்கள். அதனால இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியதுதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நம்ம இவரு முனைவர் இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நன்றியை நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அவர் வந்து முயற்சி எடுத்து நாங்கள் கலந்துக்கிறோம்னு சொல்லி முன் வந்து பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்முடைய நன்றியை நான் வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவரே முன் வந்து எனக்கு சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. எனக்கு பாருங்க, இது மாதிரி பெரிய விஷயம். நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்ததாக குழந்தைவேல் ராமசாமி ஐயா இருக்கீங்களா ஐயா? வேற யாரும் பேசுறதுக்கு கை வருத்துறீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அருமையான குரல். ஹரிணி அம்மா வந்து கல்லூரியிலிருந்து வந்து தன்னுடைய முயற்சியினால இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. ஐயா போட்டிருந்தாங்க, குழந்தையோட வந்து நேரடி பொங்கல் விடுமுறைனால பார்த்து பேசுறதுக்கு முடியலன்னு. ஒரு தன் முயற்சியினால இவ்வளவு தூரம் வந்து அவங்க பேசினது பாராட்டுக்குரியது, கல்லூரிக்கும் பெருமைக்குரியது. ஒலிம்பிக் பந்தயத்துல வந்து யார் வந்து தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள் என்பது பெரிதல்ல. ஒலிம்பிக் பந்தய போட்டி பட்டியலில் என் பெயர் இருக்கிறது என்பதுதான் முதன்மையான கருத்து. அந்த விதத்துல வந்து இளையோர்கள் தான் வந்து இதை எடுத்து சொல்லணும். குன்றக்குடி அடிகளாருடைய கருத்துக்களை அப்படிங்கிறதுல வந்து அவர்களுக்கு புலப்பட்டதை தெளிவாக சொல்ல முயன்றார்கள். அதே போல இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னர் கெடுப்பாறும் கெடும் என்ற குரலும் இருக்கிறது. அரசன் பக்கத்தில் சரியான வழிகளை எடுத்துரைப்பதற்கு மந்திரி இல்லை என்றால் அரசன் தானாகவே வழி இழந்து சென்று விடுவார் என்ற பொருளில் பட்டது. அதனால இந்த முயற்சிகளுக்கு முதல் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள், தலைவணங்குகிறோம். அவங்க பேராசிரியர் கோவிந்தராஜ் ஐயா சொன்ன மாதிரி இந்த இளவலுக்கு வந்து நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால ஒரு கருங்கல் வைத்து அதுல வந்து சரிகம பதனிச வருகிறதா அல்லது வந்து ஒரு சிற்பமாக பளிங்கு கல்லாக வருகிறதா என்பது அந்த சிற்பியின் கையில் தான் இருக்கிறது.
அதே போல இளையராஜா ஐயாவுக்கு நன்றி, அந்த கல்லூரிக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க இளவல்களை அழைத்து வர வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு வேண்டுகோள், இந்த காணொளி பதிவை உடனடியாக 5 மணித்துளிகளுக்குள் உங்களோட பகிர்வார்கள். நீங்க கல்லூரியில் தேவை என்றால் போட்டு காண்பிக்கலாம், அல்லது குறைந்தது ஒரு இந்த தமிழ் துறையை சார்ந்த மாணவ செல்வங்கள் பார்த்து நம்ம எப்படி ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. அவையில மயக்கம் போட்டு விழுந்தவர் நாட்டிலேயே முதல் மிகச்சிறந்த பேச்சாளரா வந்தாருன்னு. புரியுதுங்களா? அதனால நம்ம குழந்தை இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு கோவிந்தராஜ் ஐயா சொன்ன மாதிரி பாராட்டு. அதே சமயத்துல தகடூர் சம்பத் ஐயா சொன்னதுல அவர் மனதில் இருந்தது சொன்னாரு. அதனால தவறு எதுவும் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைக்கு எதிர்காலம் இருக்கிறது. அவர்களை சிற்பியாக செதுக்குவது ஆசிரியர் பெருமக்களுடைய கைகளை தான் இருக்கிறது. மிகுந்த மனமார்ந்த உளமார்ந்த நன்றிங்கம்மா. அமெரிக்காவில இருந்து குழந்தைவேல் ராமசாமி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. ஐயா கைத்தோன் ஐயா, சொல்லுங்க சார், சொல்லுங்க. குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் சொன்னார் பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்தவர் பின்னால பெரிய பேச்சாளர் ஆனாருன்னு. அந்த வரிசையில முதல்ல எனக்கு தெரிஞ்சவர் யாருன்னா மகாத்மா காந்தி. அவர் சொல்றாரு சத்திய சோதனையில அவர் பாரிஸ்டர் பட்டம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போய் முதல் முறையா கோர்ட்ல போய் நிக்கிறாரு வாதாடுறதுக்கு. அப்ப சொல்றாரு, எனக்கு வாயில வார்த்தையே வரல, எந்த பேச்சோ வரல, அப்படியே பூமி பிளந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போற மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அதே காந்தியடிகள் பின்னால 10,000 பேர்களுக்கு மத்தியில அப்படி உரையாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றார் பார்த்தீங்களா? எல்லாருக்குமே முதல்ல அப்படிதான் இருக்கு, பேபி ஸ்டெப். அதனால இத ஹரிணி அருமையா வரதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறத குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் அருமையா சொல்லியிருக்கிறார். அவருக்கும் பாராட்டினோம். நன்றி ஐயா. அந்த காலத்துல மகாத்மா காந்தி, இந்த காலத்துல ஹரிணி அம்மா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, நன்றி. நன்றி, நன்றி. வேற எவரேனும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கை உயர்த்துகிறீர்களா? சரி. ஆமா, கல்லூரியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மாணவ செல்வங்களை அழைத்து வரலாம். ஏன்னா பல விடுமுறையினால இருக்க முடியாது. வரும் வாரங்கள்ல வந்தாங்களா மிகச்சிறப்பு. ஏன்னா இது ஒரு நல்ல ஊக்கமா ஹரிணி தொடங்கி வச்சுட்டாங்க. இது பெரிய ஊக்கமா ஒரு வந்திருந்தாங்க, சில மாணவர்கள் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப எல்லாம் வெளியில போயிட்டாங்களோ என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இருந்தாங்க முதல்ல 26, 27 பேர் கூட இருந்தாங்க. மாணவர்கள் பேர்லாம் கூட பார்த்தேன் நானு. சரிங்க ஐயா. சரி சார், நம்ம நன்றி உரைக்கு போயிடலாங்களா? நிறைவுரைக்கு போயிடலாம். நாளைக்கு சிஆர் ஐயாவுடைய மகன் திருமணம், நாளை மறுநாள். இருந்தாலும் கூட இன்னைக்கு அவரு இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போனார். அவருடைய ஆர்வம் நமக்கெல்லாம் வியப்பளிக்குது சார். இந்த குழுவின் சார்பாக அனைவருக்கும் அந்த இளம் தம்பதி 16 செல்வங்களும் பெற்று நெடுவழி வாழ வாழ்த்துகிறோம் ஐயா. அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் உடல் அளவில் வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் உள்ளத்தளவில் ஒன்றி ஐயாவுடைய நற்பணிகளுக்காகவும் அந்த இளையோருடைய எதிர்காலம் ஐயா போல அதை விட 2 மங்கு திருக்குறள் சார்ந்த வழியில நடக்கும் அப்படிங்கிற பெரிய வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் தெரிவித்து விடுங்களுங்க ஐயா. மிக்க நன்றி. கட்டாயம் சொல்றோம். நிறைவாக இப்பொழுது அம்மா ஹரிணி, நீங்க வேற எதுவும் உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்கா, அல்லாட்டி இவங்க ஐயா பெரியவங்க எல்லாம் பேசினாங்க, உங்களுடைய கருத்துக்களா ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒரு 1 அல்லது 2 நிமிடங்கள் சொல்லலாம். நான் முதல் முயற்சி சார் இது. என்னோட பிழைகளை இவங்க சொன்னது மூலமா நான் திருத்திக்கிறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. முயற்சியை விடக்கூடாது, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அடுத்த தடவை 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு போன் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டு திரும்ப வேற தலைப்புல பேசுறேன்னு சொல்லணும். அதுதான் தெரியுதா? நிச்சயமா நிச்சயமா சார், கண்டிப்பா சார். இப்பெல்லாம் வசதிகள் நிறைய வந்துருது. நீங்க பேசலாம், நீங்களே ரெக்கார்ட் பண்ணலாம், அதை நீங்களே போட்டு கேட்கலாம். அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. வேற யாரும் கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு நீங்களே திருத்திக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வச்சுங்க, ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கழிச்சு திருப்பி கூட நீங்க அழைச்சிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் சிறப்பா பேசலாம். இதே இதனுடைய நோக்கமே மாணவர்களை இந்த மாதிரி நல்ல நூல்களை படிக்க வைக்கணுங்கிறதும் அதை மீதி பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான். சரியா? அதுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் முயற்சி செய்ய முடியும். சார், ஐயா செல்வராஜ் ஐயா, நீங்க நன்றி வரலாம். நன்றி சார். இது நவீனதளம் நூலகத்தின் 90வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நேவரி ஆற்றிய செல்வி ஹரிணி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
அதில் அவர் அன்புதான் உயிர் மூச்சு, வாய்மை நிறைந்த சொல் வேண்டும் என்ற பல கருத்துக்களை சொன்னார். உழைப்பின் பெருமை சொன்னது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. முயற்சி உற்சாகம் தேவை என்றும் கூறினார். சிந்தனை மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். சமயம் சாதி பார்க்கக்கூடாது என்று பல கருத்துக்களை சொன்னீர்கள். குன்றக்குடி இளைஞர்களின் கருத்துக்களை உங்கள் வாய் மூலம் நாங்கள் கேட்டது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த 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 நயவுரையை நீங்கள் ஆற்றிய உங்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. நீங்கள் மிகவும் இந்த நயவுரையை நீங்கள் 2-3 முறை வாசித்திருந்தால் மிகவும் அருமையாக இருந்திருக்கும். ஒரு 2 முறை வாசித்து விட்டு பிறகு சொன்னீர்கள் இந்த குறையே இருக்காது. அருமையாக அற்புதமான உரை, மிக அழகாக வாசித்தீர்கள். நாங்கள் பலர் இங்க இதை கேட்டுக்கொண்டிருந்தோம். மிக அருமையா இருந்தது. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இதை உங்களுக்கு தயார்படுத்தி அனுப்பிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே கலந்து கொண்டு நயவுரையை பற்றி முதலில் பேசிய பேராசிரியர் இளையராஜா அவர்கள் முதல் முயற்சி தான் இந்த மாணவியின் முதல் முயற்சி. இது கண்டிப்பாக இந்த மாணவி நன்றாக வருவார்கள் என்று தன்னுடைய வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்தது தகடூர் சம்பத் ஐயா பேசினார்கள். அவர் உங்களுடைய முயற்சி போற்றுதற்குரியது, மிகவும் அருமையாக பேசினார் என்று சொன்னார்கள். அவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது பேராசிரியர் இனியன் கோவிந்தராஜா அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களை போன்ற இளைஞர்களை போற்றுவதற்கு, அதாவது உங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் தாராளமாக கலந்து கொண்டு தங்களது அறிவுரையையும் தங்களது கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நன்கு படித்து உள்வாங்கி பேசியது மகிழ்ச்சிக்குரியதுன்னு சொன்னார். உண்மையிலே நீங்கள் முதலிலே குன்றக்குடியாரின் கருத்தை சொல்லிவிட்டு பிறகு உங்கள் கருத்தையும் எடுத்து வைத்தீர்கள். இது மிகவும் சிறப்புக்குரியது. மிகவும் அழகாக அதை கூறி வந்தீர்கள் ஒவ்வொரு தலைப்பிலும். அடுத்த மனிதர்கள் தொடர்பிலே இருக்கிறோம், ஆனால் இணைப்பில் இல்லை என்ற ஒரு அருமையான கருத்தை இந்த சபையில எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கல்லூரி மாணவர்களின் நடப்பயணம் பற்றி சொன்னது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது ஐயா. எங்களுக்கு இந்த செய்தி மிகவும் அருமையாக இருந்தது. உங்களுக்கு மிகவும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது திரு இமயவர்மன் ஐயா பேசுவார்கள். அருமையான பேச்சு என்று உங்களை போற்றினார்கள். அடுத்தது இனிவரும் தளங்கள் அவர்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொன்னார்கள். கல்லூரி பேராசிரியர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார்கள். இமயவர்மன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்து குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர் மிக அருமையாக என்று பேசினார்கள். முயற்சி பெருமைக்குரியது, வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள், நன்றியும் தெரிவித்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த பேச்சில் இருக்கும் சில 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 சின்ன குறைகளையும் சொல்லி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனை வழங்குவார்கள். ஆனால் இந்த முறை அவர் சொல்லவில்லை. ஏனால் பலர் முன்னாடியே சொன்னதுனாலே அவர்கள் இந்த முறை மிக அழகாக தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே கலந்து கொண்டு நயவுரை ஒருங்கிணை செய்த திரு கதிரவனை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அவர்தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அதாவது முதுகெலும்பாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் கவனமாக நேர்த்தியாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த 3 சார்பினாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர வலைத்தமிழ் அமைப்புகளின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிறுவனர் திரு CR ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவருடைய மகனின் திருமணம் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் இது எங்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெற்றோர்களுக்கும் மாணவ பிரிவுகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி என்னுடைய பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.